பிளாக் ஹோலோட கிராவிட்டில இருந்து லைட்டே எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆனா லைட்டுக்கு தான் மாஸ் கிடையாது. அப்புறம் எப்படி பிளாக் ஹோலோட கிராவிட்டி லைட்டை பிடிச்சிருக்கும்? நமக்கு தெரிஞ்சதுதான். நியூட்டன் கிராவிட்டியை ஒரு ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணாரு. ஆனா எயின்ஸ்டீன் வந்து ஸ்பேஸையும் டைமையும் ஒரு ஃபேப்ரிக் மாதிரி வந்து இமேஜின் பண்ணாரு. அந்த ஃபேப்ரிக் மேல ஹெவியஸ்ட் பாலை வந்து மேல வச்சோம் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு கர்வேச்சர், அதாவது ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகும். பிளாக் ஹோலும் அதேதான். இமேஜின் பண்ணி பாருங்க, ஃபார்ம் ஆன அந்த குழி மேல ஒரு மார்பிள் மாதிரி இருக்கிற ஒரு பாலை நான் ஜஸ்ட் தள்ளி விட்டேன் அப்படின்னா அந்த மார்பிள் வந்து ஸ்ட்ரைட்டா போகாம பெண்ட் ஆகி போகும். ஸோ இதேதான் வந்து லைட்ல இருக்கிற போட்டான்ஸ் வந்து சேம் இதேதான், ஸ்ட்ரைட்டா போகாம அந்த கர்வேச்சர்ல பெண்ட் ஆகி இப்படி போகும். லைட்டோட பாத்தும் கர்வ் ஆயிடுச்சுன்னா லைட் எங்க போகும்? அந்த கர்வேச்சரை ஃபாலோ பண்ணி தான் போகும். இதனாலதான் லைட் வந்து பிளாக் ஹோல்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. இன்னும் இது மாதிரியான சயின்ஸை தினமும் 60 செகண்ட்ஸ்ல வந்து கத்துக்கலாம்.